எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் தினேஷ். நம்ம இன்னைக்கு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் டுட்டோரியலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஃபோர் கலர் கிரேடியன்ட். இந்த ஃபோர் கலர் கிரேடியன்ட் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் காமன்லி யூஸ்டு எஃபெக்ட் இன் ஆஃப்டர் எஃபெக்ட். ஃபார் அ வெரி சிம்பிள் ரீசன் இது நிறையா ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்குது. இது எல்லா விதமான டைப் ஆஃப் லேயர்ஸ் கூடயும் இன்ட்ராக்ட் ஈஸியாக பண்ணுது. ஒரு டெக்ஸ்ட் லேயர் ஆகட்டும், ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் ஆகட்டும், இல்லை ஒரு இமேஜ் ஃபைல் ஆகட்டும், இல்லை ஒரு வீடியோ ஃபைல் ஆகட்டும், இதில் நிறையா பிளெண்டிங் ஆப்ஷன்ஸும் இருக்குது. சிம்பிள் எஃபெக்ட் தான், ஆனால் நிறையா பவர்ஃபுல் அனிமேஷன்ஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நம்ம இதை எங்கே இருக்குது அப்படின்னா, எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீசெட்ஸ் பேனல்குள்ளார போனீங்க அப்படின்னா, சப்போஸ் உங்களுக்கு எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீசெட்ஸ் பேனல் இல்லைன்னா விண்டோவில் போய் எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீசெட்ஸ் இங்கே செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீசெட்ஸ் பேனல் டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுதான் எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீசெட்ஸ் பேனல். இதில் நம்ம ஜென்ரேட்னு ஒரு கேட்டகரி இருக்குது. அந்த ஜெனரேட் கேட்டகரியில் தான் இது ஃபோர் கலர் கிரேடியன்ட்ன்ற ஆப்ஷன் நம்மளுக்கு இருக்குது. வாங்க இதை எப்படி யூஸ் பண்ணலாம், எப்படி நம்மளோட அட்வான்டேஜுக்கு யூஸ் பண்ணலாங்கிறது கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே நான் ஒரு காம்போசிஷன் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஃபோர் கலர் கிரேடியன்ட் டுட்டோரியல்னு வச்சுக்கலாம். நான் இதை ஒரு ஃபுல் ஹெச்டி ஃபார்மேட்டில் வச்சுருக்கேன். 1920 by 1080 வச்சுருக்கேன். 25 frames per second பிளாக் பேக்ரவுண்ட் கொடுத்துருக்கேன். இப்போ 10 செகண்ட் ஃப்ரேமாக கொடுத்துருக்கேன். இதை நம்ம எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஓகே, இப்போ இதுக்கு ஒரு இமேஜஸ் எடுக்கணும்னா ஒரு கேண்டி இமேஜ் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த கேண்டி இமேஜில் இப்போ இதில் நான் இந்த ஃபோர் கலர் கிரேடியண்ட்டை ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணுறேன். இது இனிஷியலாக இப்படி தான் இருக்கும். இது எப்படி நம்மளோட ப்ராஜெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணுறோங்கிறதுக்காக இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்லித்தரேன். பேசிக்காக இதில் 4 கலர்ஸ் இருக்கிறதுனால 4 பாயிண்ட் ஆஃப் ஆரிஜின்ஸ் இருக்குது, 4 ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது. நம்ம இந்த ஃபோக்கஸ் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு எங்கே வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த எஃபெக்ட் கலர் ஸ்ப்ரெட் ஆகும். இதை ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இந்த 4க்கும் 4 பாயிண்ட் வச்சுக்கலாம். எல்லா பாயிண்ட்டுக்கும் ஸ்டாப் வாட்ச் இருக்கிறதுனால நம்ம எல்லா பாயிண்ட்ஸையும் அனிமேட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த 4 பாயிண்ட். இதை பிளெண்ட் ஆப்ஷன் இருக்குது. இந்த பிளெண்ட் ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னா, இப்போ இந்த எட்ஜஸ் எல்லாம் திக்காக இருக்குல்ல, உங்களுக்கே தெரியும் ஃபெதருக்கும் பிளெண்டுக்கும் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. இது எட்ஜை ரொம்ப சாஃப்ட் பண்ணும் இந்த பிளெண்ட் ஆப்ஷன். இப்போ கொஞ்சம் நான் இப்போ சென்டரில் இப்போ இந்த இடத்துல பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல பார்த்துக்கோங்க. இப்போ நான் பிளெண்ட் இன்க்ரீஸ் பண்ண அந்த ஏரியா பாருங்கள், அது ஸ்கேட்டரிங் ஜாஸ்தி ஆகும். இதுதான் பிளெண்டிங் மோடோட ஆப்ஷனு. இதை நான் ரீசெட் பண்ணிக்கிறேன் நான் நார்மல் வேல்யூக்கு. நெக்ஸ்ட்டு ஜிட்டர் அதே மாதிரி தான் நாய்ஸ் ஆட் பண்ணும். இப்போ நிறைய இங்கே பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்களா இது நிறைய பிக்ஸ்லேட் ஆகிருக்கா, இது நாய்ஸ் ஆட் பண்ணுறது தான் இந்த ஜிட்டர் ஃபங்க்ஷனோட வேல்யூ. இது 0லேருந்தா 0 நாய்ஸ் இருக்கும். இல்லை சில இடத்துலலாம் ஒரு விண்டேஜ் மூவி எடுக்கணும், இல்லை ஒரு கிரெயின்ஸ் வரணும் அப்படின்னா இந்த ஜிட்டர் அந்த பர்டிகுலர் எஃபெக்டை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒப்பாசிட்டி. இதுதான் இம்பார்ட்டண்ட். இது ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் திங். இதை நம்ம திருப்பி நார்மல் சைஸ்க்கு எடுத்துகிட்டு வந்துடலாம், ஃபிட் பொசிஷனுக்கு எடுத்து வரலாம். இந்த ஒப்பாசிட்டியை நீங்கள் கம்மி பண்ணி, இது ஃபுல் ஒப்பாசிட்டியில் இருக்குது. இதை கொஞ்சம் கம்மி பண்ணிங்க அப்படின்னா இதில் ஒன்றும் தெரியாது. ஏன்னா இந்த ஒப்பாசிட்டியை நான் 50% வச்சுக்கிறேன். இது எங்கே இது இந்த ஒப்பாசிட்டிக்கு ரொம்ப வரும்னா இந்த பிளெண்டிங் மோட்ஸ். நீங்கள் இந்த பிளெண்டிங் மோட்ஸ் எப்படி ஒரு லேயரில் நிறைய பிளெண்டிங் மோட்ஸ் இருக்கோ அந்த மாதிரி பிளெண்டிங் மோட்ஸு இப்போ ஸ்க்ரீன்னு கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பிளெண்டிங் மோட் இப்போ உங்களுக்கு கலர் டிரான்சிஷன் தெரியுதுங்களா. இந்த ஒப்பாசிட்டி பேசிக்காக இந்த பிளெண்டிங் மோடோட ஒப்பாசிட்டி எவ்வளோன்றது தான் இது இருக்குது. அது நம்மளோட சாய்ஸுக்கு தகுந்த மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்கிட்ட ஒரு பிஜி இருக்குது, அதில் போட்டோம்னா உங்களுக்கு இன்னும் நல்லா தெரியும். ஓகே, இதை விசிபிலிட்டி கம்மி பண்ணிக்கலாம். இதில் 4 கிரேடியன்ட் கலர் எடுத்துக்கலாம். இப்போ எடுத்துக்கிட்டோமா, இப்போ பிளெண்டிங் மோடை நான் டிஃப்ரென்ஸ்ன்னு எடுத்துகிட்டு வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபேப்ரிக் டிசைன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த ஃபேப்ரிக்கில் நம்ம எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம்ல, அந்த எக்ஸாம்பிள் தான். அது எப்படி பண்ணேன்றது ரொம்ப சிம்பிளுங்க. இப்போ இது கலர் ப்ளூ இருக்கா, இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு கீ ஃப்ரேமை ட்ராப் பண்ணிவிட்டு ஒரு 3 செகண்ட்ஸுக்கு வரேன். அப்புறம் இந்த பாயிண்ட்டை திருப்பி செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துக்கு வரேன். ஸோ இந்த எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த டிரான்சிஷன் டிஃப்யூஷன் எல்லாம் பர்ஃபெக்டாக நடந்துகிட்ருக்கு. நெக்ஸ்ட் அதே மாதிரி பாயிண்ட் இது என்ன கீ ஃப்ரேம்னு செலக்ட் பண்ணிவிட்டு யூ கொடுத்தோம்னா
எந்தெந்த ப்ராப்பர்ட்டிக்கு கீ ஃப்ரேம் பண்ணியிருக்கோமோ அது டீட்டெயில்ஸ் வந்துடும். இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட்டை அனிமேட் பண்ணுறேன். இப்போ அனிமேட் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு நான் வந்து இந்த ஃபோக்கஸ் பாயிண்ட்டை இங்கே வச்சுக்கிறேன். இப்போ பேசிக்காக பார்த்தீங்கன்னா இது மாதிரி மூவ்மெண்ட் இருக்கும். இது ரேண்டமாக மூவ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன மாதிரி மூவ்மெண்ட் செட் பண்ணாலும் வரும். நெக்ஸ்ட் வந்து இந்த கலர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா இதை வந்து எனக்கு இந்த கலர் வேணாம், எனக்கு வந்து க்ரீன் பிங்க் வேணும், க்ரீன் வேணும் அப்படின்னா இப்போ இந்த கலர்ஸ் கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த டூத் பிக்கர் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த கலரும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த கலர்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம இந்த பிளெண்டிங் மோட எப்படி வேணால் அனிமேட் பண்ணலாம். இதுதான் வந்து 4 கிரேடியன்ட் ப்ராப்பர்ட்டி எஃபெக்டோட ப்ராப்பர்ட்டிஸு. இதை பேஸ் பண்ணி நீங்கள் நிறைய ப்ராஜெக்ட்ஸில் வந்து பேசிக் அனிமேஷன் பண்ணுறாங்க. இதை வந்து வெறும் ஒரு பர்டிகுலர் சீனுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் உங்கள் ப்ராஜெக்ட்ஸில் ட்ரை பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வரும். நீங்கள் இவ்வளோ நேரம் உங்களுக்கு பார்த்ததில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தேவைப்படுதுன்னா கமெண்ட் பாக்ஸில் உங்களோட சஜஷனை ட்ராப் பண்ணுங்கள். அது எல்லாத்தையும் நான் படிக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது இதோட பெட்டர் ஆப்ஷன்ஸ் தெரியும், நான் ப்ராப்பர்ட்டியில் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன்னா ப்ளீஸ் டோன்ட் ஹெசிடேட் டு சொல்லி காட்ட தயங்காதீங்க. கண்டிப்பாக காட்டுங்க, எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபர்தர் வீடியோஸ் போடுறதுக்கு. ஃபர்தர் டு தட், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். என்னோட சேனலில் இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் வந்து ரெகுலராக உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். Thank you very much for your time and have a wonderful